அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 8க்கான ஒருவரி வினாவிடைய தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே பாடப்பகுதியில், அதாவது 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8இல் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறுவதற்கு இந்த வீடியோக்கள் மிக பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். வாங்க நேரடியாக பாடப்பகுதிக்கு செல்வோம். 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 8. இதில் என்னென்ன தலைப்புகள் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குது பாருங்கள். பெரியாரின் சிந்தனைகள் என்னும் பாடப்பகுதி, பிச்சமூர்த்தி எழுதிய ஒளியின் அழைப்பு என்னும் பாடப்பகுதி, லா ஓட்ஸி எழுதிய தாவோ தேஜிங் என்னும் பாடப்பகுதி, யசோதர காவியம் என்னும் பாடப்பகுதி, மகனுக்கு எழுதிய கடிதம், அதாவது முத்துக்குமார் எழுதிய மகனுக்கு எழுதிய கடிதம் என்னும் பாடப்பகுதி, யாப்பிலக்கணம் என்ற இலக்கண பகுதி. இதிலிருந்து ஒருவரி வினாவிடைகள் பார்க்க போகிறோம். 30க்கும் மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வினாவிடைக்கு செல்வோம். பெரியாரின் சிந்தனைகள். கேள்வி எண் 1. இருளுக்குள் சிக்கி திணறிக் கொண்டிருந்த தமிழக மக்களை தம் பகுத்தறிவு ஒளியால் வெளிக்கொணர பாடுபட்டவர்களில் முதன்மையானவர் பெரியார். கேள்வி எண் 2 பாருங்க. 20ஆம் நூற்றாண்டில் ஈரோட்டில் தோன்றி பகுத்தறிவு, தன்மதிப்பு, சுயமரியாதை ஆகிய கருத்துக்களை மக்களுக்கு அளிக்க அரும்பணி ஆற்றியவர் பெரியார். பகுத்தறிவு, தன்மதிப்பு, சுயமரியாதை ஆகிய கருத்துக்களை மக்களுக்கு அளிக்க அரும்பணி ஆற்றியவர் பெரியார். பெரியார் அவர்களின் சிறப்பு பெயர்கள் பாருங்க. வெண்டாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், ஈரோட்டு சிங்கம், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், வைக்கம் வீரர், புத்துலக தொலைநோக்காளர், பெண்ணின போர் முரசு, சுயமரியாதை சுடர். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பல்வேறு தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. அதாவது வைக்கம் கோயில் நுழைவு போராட்டம் 1924 கேரள மாநிலத்தில் நடைபெற்றிருக்கும். அந்த போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவராக பெரியார் அவர்கள் அறியப்படுகிறார். அதனால் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த போராட்டம் நடந்து 100 ஆண்டுகள் நிறைவடைந்தது. இதிலிருந்து கேள்விகள் வரலாம். எப்போ நடந்துச்சு? 1924, இப்போ 2024. அப்போ வைக்கம் வீரர் பெரியார் அவர்கள். வைக்கம் போராட்டம் எப்போது நடந்தது? 1924 நடந்தது. அடுத்து கேள்வி 4 பாருங்க. எச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பது பகுத்தறிவு எனப்படும். கேள்வி 5. கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தவர் பெரியார். சமூக வளர்ச்சிக்கு கல்வியை மிகச்சிறந்த கருவியாக கருதியவர் பெரியார் அவர்கள். கல்வியை மிகச்சிறந்த கருவியாக கருதியவர் பெரியார் அவர்கள். கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்றவர் பெரியார். அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது என்றவர் பெரியார். கேள்வி எண் 9 பாருங்க. சுய சிந்தனை ஆற்றலும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்றவர் பெரியார். மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையையும் கடுமையாக எதிர்த்தவர் பெரியார். ஒரு மொழியின் தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது என்றவர் பெரியார். சமூகத்தின் அனைத்து நிலையினருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே கல்வி உரிமையானது எனவும் சில பிரிவினருக்கு கல்வி கற்க உரிமை இல்லை எனவும் கூறப்பட்ட கருத்துக்களை கடுமையாக விமர்சித்தவர், எதிர்த்தவர் பெரியார் அவர்கள். கேள்வி எண் 14 பாருங்க. பெரியார் அவர்கள் எதிர்த்தவை. இதில் நம்மளுக்கு பெரியாருங்கிற டாபிக் நம்மளுக்கு தமிழ் பாடப்பகுதியில் கேட்பாங்க. பொது அறிவு பாடப்பகுதியில் கேட்பாங்க. யூனிட் 8, யூனிட் 9 நம்மளுக்கு பாடப்பகுதிகள் கேட்பாங்க. அதே மாதிரி குரூப் 2, நீங்கள் குரூப் 1 தேர்வுகளில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க. அந்த அடிப்படையில் பெரியாரை பற்றி ரொம்ப தெளிவாகவே படிச்சுக்கணும். பாருங்கள். கேள்வி எண் 14. பெரியார் எதிர்த்தவை: இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை. அப்போ இது எல்லாமே பெரியார் செய்த சீர்திருத்தங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் டைட்டிலாக போட்டுட்டு இதுக்கு கீழே நீங்கள் நிறைய ஆன்சர் எழுதலாம். இந்தி திணிப்புக்கு எதிராக இருக்கிறாரு, குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக இருக்கார், தேவதாசி முறைக்கு எதிராக இருக்கார், கல்லுண்ணலுக்கு எதிராக இருக்கார், குழந்தை திருமணத்துக்கு எதிராக இருக்கார், மணக்கொடைக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் விரிவாக மெயின்ஸ் அப்ரோச்லேயும் எழுதலாம். கேள்வி எண் 15 பாருங்கள்.
இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும் என்றவர் பெரியார். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும் என்றவர் பெரியார். கேள்வி எண் 17 பாருங்க. உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும் அவ் என்பதனை அவ் எனவும் சீரமைத்தவர் பெரியார். இப்போ இங்கே பாருங்க, ஐயா என்பதை ஐயா எனவும் ஒளவை என்பதை ஒளவை எனவும் சீரமைத்தவர் பெரியார். கிட்டத்தட்ட நம்ம வீரமாமுனிவர்களுக்கு பிறகு பெரியார் அவர்கள் தமிழ் மொழியில் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 18 பாருங்கள். பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்களை எப்போது தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது? 1978. அப்போ நம்மளுக்கு கேள்விகள் இப்படி கூட வரலாம். பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்திய முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். 1978ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்களை ஒரு சிலவற்றை நடைமுறைப்படுத்துகிறாங்க. கேள்வி எண் 19 பாருங்கள். நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் பெரியார். நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் பெரியார். கல்வி வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார். கல்வி இடஒதுக்கீடு, அதாவது கல்வி வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார் அவர்கள். அப்புறம் பாருங்கள், பெரியார் விதைத்த விதைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அவருடைய முக்கியமான சீர்திருத்தங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், கைம்பெண் மறுமணம், சீர்திருத்த திருமணம் ஏற்பு, இது எல்லாத்துக்குமே பெரியார் அவர்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அதாவது பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், பெண் கல்வி முக்கியம் அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் மன்னிக்கவும் 1929 முதல் சுயமரியாதை மாநாடு நடக்குது. எங்கே நடக்குது? செங்கல்பட்டு நடக்குது. அப்போ பெரியார் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படிங்கிறத முதலில் குரல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1950 பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படிங்கிறதுல நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர் அம்பேத்கர் அவர்கள். அடுத்து பாருங்கள், 1989 இந்து வாரிசுரிமை சட்டத்தில் திருத்தம் பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு சொத்துரிமை அளித்தவர் கருணாநிதி அவர்கள். 2005 தான் இந்திய அளவில் அனைத்து பெண்களுக்கும் சொத்துரிமை வழங்கப்படக்கூடிய சட்டம் கொண்டு வர்றாங்க. அப்போ சொத்துரிமையை பற்றி உங்களுக்கு பெண்களுடைய வளர்ச்சியை பற்றி, அவர்களுக்கு பெண்கள் அதிகாரம் அளித்தல் பற்றி உங்களுக்கு கேள்விகள் வரும்போது, பெண்கள் முன்னேற்றம் பற்றி கேள்விகள் வரும்போது இதெல்லாம் நீங்கள் டீப்பாக மெயின்ஸில் முதற்கொண்டு எழுதுனேன். அப்போ பாருங்கள், 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் முதலில் குரல் கொடுத்தாங்க. இதில் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் தமிழ்நாட்டில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1989 இந்து வாரிசுரிமை சட்டத்தில் திருத்தம் பண்ணி பெண்களுக்கும் சொத்துரிமை அப்படிங்கிறத கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி இந்திய அளவில் 2005ஆம் ஆண்டு சொத்துரிமை சட்டம், அனைத்து பெண்களுக்கு, இந்தியாவில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு அப்படிங்கிறத 2005 தான் இந்திய அளவில் சட்டத்தை ஏற்றுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸ் அப்ரோச்சில் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், சீர்திருத்த திருமணம் ஏற்பு அப்படின்னு பார்க்குறோம். இதன் அடிப்படையில் 1968ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சுயமரியாதை திருமண சட்டத்தை ஏற்றுறாங்க. இதெல்லாம் பெரியார் விதைத்த விதைகள் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் உங்களுக்கு ஜிஎஸ் பகுதியில் நிறைய கேள்விகள் வரும். நம்ம பின்னால் ஒவ்வொன்றா பார்ப்போம். பெரியாரை பற்றி ஜிஎஸ் பகுதியில் ரொம்ப டெப்த்தாகவே பார்ப்போம். கேள்வி எண் 22 பாருங்கள். அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்றவர் பெரியார். சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்றவர் பெரியார். ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13. அப்போ பெரியார் அவர்களுக்கு, அதாவது ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்னும் பட்டம் எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13. எங்கே வழங்கப்பட்டது? சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில். யார் வழங்கியது? யார்? நீலாம்பிகை அம்மையார். அதாவது நீலாம்பிகை அம்மையார் அவர்கள் தலைமையில் சென்னையில் பெண்கள் மாநாடு 1938 நடக்குது. அந்த மாநாட்டில் பெண்கள் அனைவராலும் சேர்ந்து
இந்த அதாவது ஈவேரா ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுக்குறாங்க. இதில் முதன்மை பெண்மணியாக நீலாம்பிகை அம்மையார் இருக்கிறாங்க. இது நம்மளுடைய 11th எத்திக்ஸ் புக்லேயே இந்த தகவலை கொடுக்குறாங்க. பெரியாருக்கு அதாவது ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியவர் நீலாம்பிகை அம்மையார் அப்படிங்கிறதுல புதிய புத்தகம் எத்திக்ஸ் புக்கில் இந்த டீட்டெயில் இருக்குது. கேள்வி எண் 24 பாருங்கள். தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுபவர் பெரியார். தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுபவர் பெரியார். இது உறுப்பு தேர்வுகளெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு முக்கிய கொஸ்டினாக இருக்குது. கேள்வி எண் 25 பாருங்கள். யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்த ஆண்டு 1970. அதாவது 27/6/1970 ஆண்டு. அப்போ தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பட்டம் வழங்கியது யுனெஸ்கோ மன்றம். யாருக்கு வழங்கியது? தந்தை பெரியாருக்கு. எப்போ வழங்கியது? 1970 ஆண்டு. கேள்வி எண் 26 பாருங்கள். தம் வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை செய்தவர் பெரியார் அவர்கள். கேள்வி எண் 27. பெரியார் தோற்றுவித்த இயக்கம், சுயமரியாதை இயக்கம் எப்போ தோற்றுவிக்கிறாரு? 1925. பெரியார் தோற்றுவித்த முக்கியமான இயக்கம் சுயமரியாதை இயக்கம். எப்போ தோற்றுவிக்கிறாரு? 1925. பெரியார் நடத்திய இதழ்கள் குடியரசு, ரிவோல்ட் என்னும் ஆங்கில இதழ், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை. அப்போ இது எல்லாமே பெரியார் நடத்திய இதழ்கள். முக்கியமான இதழாக குடியரசு சொல்லுவாங்க. அதாவது சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய இதழ், அங்கீகாரம் பெற்ற இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடியரசு இதழ் தான். அப்போ பாருங்கள், அவருடைய முக்கியமான இதழ்கள் குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை. இது எல்லாமே பெரியார் நடத்திய இதழ்கள். கேள்வி எண் 29 பாருங்கள். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும், மணக்குகையில் சிறுத்த எழும், அவர்தாம் பெரியார், பார் அவர்தாம் பெரியார் என்று பாடியவர் புரட்சி கவி பாரதிதாசன். அப்போ தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும், மணக்குகையில் சிறுத்த எழும் என்று பெரியாரை புகழ்ந்து பாடியவர் புரட்சி கவி பாரதிதாசன் அவர்கள். பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை தம் பாடல் வழியே வெளிப்படுத்தியவர் தான் இந்த புரட்சி கவி பாரதிதாசன் அவர்கள். அதனாலேயே இவர் பகுத்தறிவு கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்த பாடப்பகுதியான ஒளியின் அழைப்பு என்ற பாடப்பகுதி பார்க்க போகிறோம். பிச்சமூர்த்தி எழுதிய ஒளியின் அழைப்பு என்ற பாடப்பகுதியில் வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 30 பாருங்கள். பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் பிச்சமூர்த்தி. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் பிச்சமூர்த்தி. கேள்வி எண் 31 பாருங்கள். சொல்லும் பொருளும். விண் என்பதன் பொருள் வானம், ரவி என்பதன் பொருள் கதிரவன், கமுகு என்பதன் பொருள் பாக்கு. அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்கள். பிறவியிருள், ஒளியமது, வாழ்க்கை போர், இது எல்லாமே உருவகங்கள். அப்போ பிறவியை இருளாக உருவகம் செய்கிறாங்க, ஒளியை அமுதாக உருவகம் செய்கிறாங்க, வாழ்க்கையை போராக உருவகம் செய்கிறாங்க. இது எல்லா சொற்களுமே உருவகங்கள். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 33. இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்றவர் வள்ளிக்கண்ணன் அவர்கள். மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்றவர் வள்ளிக்கண்ணன் அவர்கள். கேள்வி எண் 34 பாருங்கள். புதுக்கவிதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலின் ஆசிரியர் வள்ளிக்கண்ணன் அவர்கள். கேள்வி எண் 35. புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகளை புதுக்கவிதைகள் எனப்பட்டன. அப்போ மரபு கவிதை, அதாவது யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகளை புதுக்கவிதைகள் என்கிறோம். கேள்வி எண் 36 பாருங்கள். பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் பிச்சமூர்த்தி. பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் பிச்சமூர்த்தி. புதுக்கவிதைகளின் தந்தை என்று போற்றப்படுபவர் பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் பிச்சமூர்த்தி. இதில் நீங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிக மிக முக்கியமான கேள்விகள்
முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது எல்லாமே நம்ம ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்போம். அதை 2 முறை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் வீடியோக்கள் பார்த்தாலும் சரி, படித்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோக்கள் வந்து 3 முறை புத்தகத்தை படித்ததுக்கும் போல் சமமாக இருக்கும். ஏன்னா புத்தகத்தில் நம்ம 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் நிறைய கண்டென்ட் இருக்குது. அதெல்லாம் நீங்களாம் ஓனாக படிக்கும்போது உங்களுக்கு வந்து நேரங்கள் அதிகமாக வேஸ்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு குறைந்த நாட்கள் தான் எக்ஸாம் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி இந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒவ்வொரு இலையும் 3 முறை படித்ததற்கு சமம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இது போன்ற வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பாருங்கள். கேள்வி எண் 38 பாருங்கள். இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை என்று பல்வேறு பெயர்களில் குறிப்பிடப்படுவது புதுக்கவிதை. அப்போ புதுக்கவிதையின் பல்வேறு பெயர்கள் பாருங்கள். இலகு கவிதை என்று அழைக்கப்படுகிறது, கட்டற்ற கவிதை என்று அழைக்கப்படுகிறது, விலங்குகளிலா கவிதை என்று அழைக்கப்படுகிறது, கட்டுக்குள் அடங்கா கவிதை என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 39 பாருங்கள். பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் எந்தெந்த பணியாற்றினார்? வழக்குரைஞர் பணி, இந்து சமய அறநிலையத்துறை, பாதுகாப்புத்துறை அலுவலராக பணியாற்றியிருக்காரு. அப்போ வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யாருன்னு கேட்பாங்க. பிச்சமூர்த்தி அவர்கள். கேள்வி 40 பாருங்கள். பிச்சமூர்த்தி எந்தெந்த இதழ்களின் துணை ஆசிரியராக இருந்தார்? ஹனுமான், நவ இந்தியா. பாருங்கள், இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் துணை ஆசிரியராக தான் இருந்திருக்காங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் ஆசிரியர் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தா அது ஸ்டேட்மெண்ட் தவறு. அதாவது பிச்சமூர்த்தி அவர்கள் ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக இருந்தார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கேள்வி 41 பாருங்கள். புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர் பிச்சமூர்த்தி. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை லயன்ஸுக்கு பழி. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை லயன்ஸுக்கு பழி. 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றவர் பிச்சமூர்த்தி. பிசு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் பிச்சமூர்த்தி. பிக்சு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை படைத்தவர் எழுதியவர் பிச்சமூர்த்தி அவர்கள். அடுத்து தாவோ தேஜிங் என்ற பாடப்பகுதி லாவோட்ஸ் எழுதிய அந்த பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 45. ஒரு பக்கம் இருத்தலின் பலன் கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் இருத்தலின்மையை பயன்படுத்தி கொள்கிறோம் என்றவர் லாவோட்ஸு. ஒரு பக்கம் இருத்தலின் பலன் கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் இருத்தலின்மையை பயன்படுத்தி கொள்கிறோம் என்றவர் லாவோட்ஸு. கேள்வி 46 பாருங்கள். சீனாவில் பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டிற்கு முன் வாழ்ந்த மெய்யியலாளர் லாவோட்ஸு. லாவோட்ஸு யாருடைய சமகாலத்தவர்? சீன மெய்யியலாளர் கன்ஃபூசியஸ். யாருடைய காலம் சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்தது? லாவோட்ஸு மற்றும் கன்ஃபூசியஸ் காலம். இவர்கள் இருவரும் சமகாலத்தைச் சேர்ந்த சீன தத்துவவியலாளர்கள். கேள்வி எண் 49 பாருங்கள். தாவோயிசம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர் லாவோட்ஸு. இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்னும் சிந்தனையை முன்வைத்தவர் லாவோட்ஸு. அதாவது தாவோயிச சிந்தனை பார்த்தீங்கன்னா இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை முன்வைக்கிறாங்க. கேள்வி எண் 51 பாருங்கள். ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர் கன்ஃபூசியஸ். அதாவது அவருடைய சிந்தனை இது பார்த்தீங்கன்னா கன்ஃபூசியசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர் கன்ஃபூசியஸ். கேள்வி எண் 52 பாருங்கள். தாவோ தேஜிங் என்னும் கவிதையை மொழிபெயர்த்தவர் சி மணி. தாவோ தேஜிங் என்னும் கவிதையை மொழிபெயர்த்தவர் சி மணி அவர்கள். அடுத்து யசோதர காவியம் என்னும் பாடப்பகுதியில் வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 53 பாருங்கள். ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் யசோதர காவியம். பாருங்கள், யசோதர காவியம் என்பது 5 காப்பியங்களில் ஒன்று. அந்த பாடல் வரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரியை கொடுப்பாங்க நம்மளுக்கு. அறத்தை ஆக்குக, வெகுளி போக்குக, ஞானம் நோக்குக, விரதம் காக்கவே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் யசோதர காவியம். அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்கள். அறம் என்பதன் பொருள் நற்செயல், வெகுளி என்பதன் பொருள் சினம், ஞானம் என்பதன் பொருள் அறிவு, விரதம் என்பதன் பொருள் மேற்கொண்ட நன்னெறி. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 55. ஆக்குக, போக்குக, நோக்குக ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்றுகள்.
நம்ம பார்த்துருக்கோம். வாழ்க அந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள்லாம் வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். கேள்வி எண் 56 பாருங்கள். யசோதர காவியம் டேஸில் ஒன்று ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. யசோதர காவியம் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. அப்போ ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எது எது? சூளாமணி, நீலகேசி, நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம். அப்போ நம்மளுக்கு ஐஞ்சிறுங்காப்பியங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எது எது ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புத்தகத்துலலாம் நம்மளுக்கு இதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் நம்மளாக தான் இந்த சிலபஸில் இருக்கிறதுனால நம்ம படிச்சுக்கணும். அப்போ சூளாமணி, நீலகேசி, நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம், இது எல்லாமே ஐஞ்சிறுங்காப்பியங்கள். நம்ம நீலகேசி அப்படிங்கிற பாடப்பகுதியை இதுக்கு முந்தைய வகுப்புகளில் பார்த்துட்டோம். இப்போ பார்க்குறது யசோதர காவியம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னா, இவை அனைத்தும் ஐஞ்சிறுங்காப்பியங்களும் சமண சமயத்தை சார்ந்தவை. ஐஞ்சிறுங்காப்பியங்களும் விருத்த பக்கலால் ஆனவை. இதில் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் சூளாமணிக்கு மட்டுமே ஆசிரியர் உண்டு, தோளாமொழி தேவர். மீது எல்லாருக்குமே ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்தது கேள்வி எண் 57 பார்க்க போகிறோம் பாருங்கள். யசோதர காவியம் எந்த மொழியிலிருந்து தழுவி எழுதப்பட்டதாகும்? வடமொழி நூல். யசோதர காவியம் எந்த மொழியிலிருந்து தழுவி எழுதப்பட்டது? வடமொழி நூல். அதாவது வடமொழியில் உத்தர புராணம் அப்படிங்கிற ஒரு நூலை தழுவி தான் இந்த யசோதர காவியம் எழுதியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். யசோதர காவியம் நூலின் ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை. அப்போ நம்மளுக்கு இதே தான் கொஸ்டினாக கேட்பாங்க. நம்மளுக்கு 3 ஆசிரியர் பெயர் கொடுத்துட்டு ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை அப்படின்னு ஆப்ஷனில் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் இதுக்கு ஆசிரியர் பெயர் இல்லைங்கிறது தான் சரியான விடை. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பெயர் தெரியல, ஆனால் சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 59. யசோதர காவியம் யசோதரன் என்னும் டேஸ் மன்னனின் வரலாற்றை கூறுகிறது? அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. அப்போ யசோதர காவியம் என்பது அவந்தி நாட்டு மன்னனான யசோதரன் வரலாற்றை கூறுகிறது. கேள்வி எண் 60. யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? 5 சருக்கங்களை கொண்டது. யசோதர காவியம் 5 சருக்கங்களை கொண்டது. யசோதர காவியம் பாடல்களின் எண்ணிக்கை 320 எனவும் 330 எனவும் கருதுவர். நம்ம பாடப்புத்தகத்திலே இந்த தகவல் தான் கொடுக்குறாங்க. அப்போ ஆப்ஷனில் 320 330 எது கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டிக் பண்ணலாம். யசோதர காவியம் 320 எனவும் 330 எனவும் கூறுவர். அடுத்து மகனுக்கு எழுதிய கடிதம் அப்படிங்கிறதுல நான் முத்துக்குமார் எழுதிய மகனுக்கு எழுதிய கடிதம் என்ற தலைப்பிங்கில் நம்ம பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 62 பாருங்கள். உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் எது என்கிறார் வள்ளுவர்? தம் மக்கள் மெய்தீண்டல் உயிர்க்கு இன்பம் அப்படிங்கிறத நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கேள்வி எண் 63 பாருங்கள். கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்தவர்கள்? தாகூர், நேரு, டிகேசி அவர்கள், வள்ளிக்கண்ணன் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், மு வரதராசனார் அவர்கள், அழகிரிசாமி அவர்கள், ராஜ நாராயணன் அவர்கள். அப்போ இவங்கெல்லாம் கடித இலக்கியங்கள் முக்கியமான கடித இலக்கியத்தில் முக்கியமானவர்கள். நம்மளுக்கு கடித இலக்கியம்னே நம்மளுக்கு ஒரு பாடப்பகுதி இருக்குது, சிலபஸில் இருக்குது. அதில் நம்ம நேருவை பற்றி ஏற்கனவே 6ஆம் வகுப்பில் பார்த்துருக்கோம், பழைய புத்தகத்தில் உள்ள தகவல் பார்த்துட்டோம். அதே மாதிரி கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு டிகேசி அவர்களை குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களின் கடித இலக்கியம் நம்ம சிலபஸில் இருக்குது, கண்டிப்பாக பார்ப்போம். மு வரதராசனார் அவர்களின் கடித இலக்கியத்திலாம் நம்ம பார்ப்போம். அப்போ கடித இலக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக், பின்னால் பார்ப்போம். கேள்வி எண் 64 பாருங்கள். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும் என்ற கவிதை எழுதியவர் நா. முத்துக்குமார். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் என்ற கவிதை எழுதியவர் நா. முத்துக்குமார் அவர்கள். இந்த கவிதை இலக்கியத்தில் நிறைய தகவல்களை சொல்கிறாரு. ஆனால் நா. முத்துக்குமார் அவர்களை பற்றி நம்மளுக்கு கடித இலக்கியத்தில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கல. பட் இருந்தாலும் ஒரு சில தகவல்கள் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அவர் தன்னுடைய மகனுக்கு எழுதிய கடிதங்களில் ஒரு சில தகவல்கள் மட்டும் தெரியல, முக்கியமான இதை சொல்கிறேன். உறவுகளிடம் நெருங்கியும் இரு விலகியும் இரு அப்படின்னு தன்னுடைய மகனுக்கு கடிதம் எழுதுகிறாரு. உறவுகளிடம் நெருங்கியும் இரு விலகியும் இரு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, யாராவது உதவி கேட்டால் இல்லை எனினும் கடன் வாங்கியாவது உதவி செய், அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்போ யாராவது நம்மக்கிட்ட கடன் கேட்டால்
நம்மக்கிட்ட உதவி கேட்டால் கடன் வாங்கியாவது உதவி செய், அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது என்று கடித இலக்கியம். யாருடைய கடித இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா. முத்துக்குமார் அவர்களின் கடித இலக்கியம். அடுத்து பாருங்க, எப்போதும் அன்பாயிரு, அன்பை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை, உன் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தை நனைத்து கொண்டே இரு அப்படின்னு சொன்னவர் நம்முடைய நா. முத்துக்குமார் அவர்கள். இதெல்லாம் முக்கியமான ஒரு சில தகவல்களை நம்ம இதில் இருந்து பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், புத்தகங்களை நேசி, ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய் என்று கடித இலக்கியம் எழுதியவர் நா. முத்துக்குமார் அவர்கள். அப்போ யாருக்கு கடிதம் இலக்கியம் எழுதுகிறார் அப்படிங்கிறதுலேயும் நம்மளுக்கு கேள்விகள்லாம் நிறைய கேட்பாங்க. அப்போ நா. முத்துக்குமார் எழுதிய கடிதத்தின் பேர் மகனுக்கு எழுதிய கடிதம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேரு மகளுக்கு எழுதிய கடிதம், மகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதம் அவர்கள் எழுதினது நேரு அவர்கள். அதே மாதிரி பாருங்கள், தம்பிக்கு அப்படின்னு கடிதம் எழுதியவர் நம்மளுடைய அறிஞர் அண்ணா அவர்கள். இந்த மாதிரி நம்ம நிறைய கடித இலக்கியங்கள் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து யாப்பிலக்கணம் என்ற இலக்கண பகுதியில் வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 65 பாருங்கள், கவிதை இயற்று முறையை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம். யாப்பின் உறுப்புகள் எத்தனை? 6. அது என்னென்ன உறுப்புகள் பாருங்கள், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இந்த 6 உறுப்புகள் தான் யாப்பின் உறுப்புகள். யாப்பிலக்கணம் அடிப்படையில் எழுத்துக்கள் டேஸ் வகைப்படும்? 3 வகைப்படும். குறில், நெடில், ஒற்று. அப்போ யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அது குறில், நெடில், ஒற்று. கேள்வி எண் 68 பாருங்கள், ஓர் எழுத்தோ 2 எழுத்தோ நிற்பது தான் அசை என்று பொருள்படும். அடுத்து பாருங்கள், இதில் அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. அப்போ அசை 2 வகைப்படும். நம்ம எழுத்து அது எல்லாமே யாப்பிலக்கண அடிப்படையில் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்போ யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்து 3 வகைப்படும், அசை 2 வகைப்படும். அந்த அசை என்னென்ன பாருங்கள், நேரசை, நிறையசை. இதில் நம்மளுக்கு வாய்ப்பாடு எழுத சொல்லுவாங்க. அதாவது அழகு பிரித்து வாய்ப்பாடு எழுதுக, அசை பிரித்து வாய்ப்பாடு எழுதுக அப்படின்னு ஒரு சொல்லை கொடுத்துட்டு நம்மளுக்கு எழுத சொல்லுவாங்க, திருக்குறளை கொடுத்துட்டு. அதுக்கு இந்த வாய்ப்பாடு இதில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், நேரசைக்கு வரக்கூடியது பாருங்கள், தனிக்குறில் வரும்போது அது நேரசை, தனிக்குறிலுடன் ஒற்று வந்தாலும் நேரசை தான், தனி நெடில் வந்தாலும் நேரசை தான், தனி நெடிலுடன் ஒற்று வந்தாலும் நேரசை தான். எடுத்துக்கு பாருங்கள், பா தனிக்குறிலா, பல் என்பது தனிக்குறில் ஒற்று, தனி நெடில் என்பது பா, தனி நெடில் ஒற்று என்பது பால். இது எல்லாம் நேரசையை சேர்ந்தது. அடுத்து பாருங்கள், நிறையசைக்குள்ள இது பாருங்கள், இருகுறில் வந்தால் நிறையசை, இருகுறிலுடன் ஒற்று வந்தாலும் நிறையசை, குறில் நெடில் வந்தால் நிறையசை, குறில் நெடில் ஒற்று வந்தாலும் நிறையசை தான். அதில் பாருங்கள், எடுத்துக்காட்டோடு கொடுத்துருக்காங்க. இருகுறில் அணி, இருகுறில் ஒற்று அணில், குறில் நெடில் விழா, குறில் நெடில் ஒற்று விழார். இது எல்லாமே நிறையசையை சேர்ந்தது. நம்ம எழுத்தை சொற்களை அசை பிரிக்கும்போது இந்த அடிப்படையில் தான் பிரிக்கணும். அடுத்து பாருங்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை டேஸ் எனப்படும்? சீர் எனப்படும். சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அது என்னென்ன பாருங்கள், ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். அடுத்து பாருங்கள், ஓரசைச்சீர் அப்படிங்கிறத என்னென்னா அதுக்கு ஓரசைச்சீருக்குள்ளே வாய்ப்பாடு பாருங்கள். அசை அதாவது நேர் முடிஞ்சால் அது நாள் முடியணும், நாள் வரும். நேர் நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைவு பிறப்பு. அப்போ ஓரசைச்சீருக்குள்ள வாய்ப்பாடு நேர் நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைவு பிறப்பு. அதாவது நம்ம வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி இதை படித்து வச்சுக்கணும். நம்ம அசை பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு கேள்விகள் வந்துச்சுன்னா இந்த அடிப்படையில் தான் பிரிக்கணும். அடுத்து பாருங்கள், ஈரசைச்சீருக்கான வாய்ப்பாடு பாருங்கள். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். அதில் பாருங்கள், தேமா புளிமா என்பது மாச்சீர், கருவிலம் கூவிலம் என்பது விளச்சீர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஈரசைச்சீர் நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இது பாருங்கள், கேள்வி எண் 74. ஈரசைச்சீர்களுக்கு டேஸ் மற்றும் டேஸ் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. இயற்சீர் மற்றும் ஆசிரிய உரிச்சீர் என்ற வேறு பெயர்களும் உண்டு. அப்போ இயற்சீர், ஆசிரிய உயிர்ச்சீர் என்று அழைக்கப்படுவது ஈரசைச்சீர். அடுத்து பாருங்கள், மூவசைச்சீருக்கு பார்க்குறோம். மூவசைச்சீர் காய்ச்சீர் அப்படின்னு அழைக்கப்படும். கனிச்சீர் என்ற ஒரு பிரிவும் உண்டு. அப்போ பாருங்கள், காய்ச்சீருக்கு வரக்கூடிய அசையும் வாய்ப்பாடையும் பார்க்குறோம். நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய்,
நேர் நிறைனே கூவிலங்காய். இந்த மாதிரி வந்துச்சுன்னா, அதாவது ஈரசை சீர் வந்து மூவசை சீரா, மூவசையில் நேர் நேர் முடிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் காய்ச்சீர் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அடிப்படை தான் அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஈரசை சீர வாய்ப்பாடில் அதை நீங்கள் மெமரி பண்ணிட்டா போகும். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை பூவிலம், கூவிலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டாவே மூவசை சீரில் நேர்னு வந்துச்சுன்னா அதோட சேர்த்து காயின்னு சேர்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி நிறைன்னு வந்துச்சுன்னா கனின்னு சேர்த்து வச்சுக்கணும். அது பாருங்கள், கனிச்சீரில் பார்க்கும்போது நேர் 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 நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா பொறுத்துக்களில் இந்த மாதிரி கேள்விகள் வருது. ஏன்னா நம்ம பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இங்கே வந்து 85லேருந்து 90 மதிப்பெண்களுக்கு மேலே பெறுவதற்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்கிறாங்க நம்ம இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்க. அந்த அது 90க்கு மேலே பெறக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்களுமே நம்மளுடைய வேலை வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும். அந்த அடிப்படையில் நம்ம ஒரு கொஸ்டினை கூட இதில் சாய்ஸில் விட்டுக்கிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் படிக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கங்க. கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ஒரு முறை படித்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அதை வச்சு ஃபஸ்ட்டு எது ஞாபகத்தில் வருதோ அதை போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் கண்டிப்பாக சரியாக இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள், நம்மளுக்கு எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத பின்னால் நம்ம கொடுக்குறோம். கேள்வி 76 பாருங்கள். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை டேஸ் என்பர், தலை என்பர். தலைகள் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அதில் என்னென்ன வகை பாருங்கள். நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கழித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை. இது நம்மளுக்கு பெரும்பாலும் கேள்விகள் கேட்டதில் ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. அப்போ நேரொன்று ஆசிரியர் தலை மாமுன் நேர், நிறையொன்று ஆசிரியர் தலை விளமுன் நிறை, இயற்சீர் வெண்டலை மாமுன் நிறை விளமுன் நேர், வெண்சீர் வெண்டலை காய்முன் நேர், கழித்தலை காய்முன் நிறை, ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை, ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நேர். ஜஸ்ட்டு ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மளுக்கு இதில் இருந்து அதிகமாக கேள்விகள் வரல. ஆனால் எதுகை மோனை தொடையிலேருந்து நம்மளுக்கு கேள்விகள் வருது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். கேள்வி 78 பாருங்கள். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி எனப்படும். அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அதில் பொறுத்துக்களை பாருங்கள். 2 சீர்களை கொண்டது குரலடி, 3 சீர்களை கொண்டது சிந்தடி, 4 சீர்களை கொண்டது அளவடி, 5 சீர்களை கொண்டது நெடிலடி, 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி. இதுதான் நம்மளுக்கு இந்த பொறுத்து கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறக்கு வாய்ப்பு இருக்குது. அடி 5 வகைப்படும். அதில் எது அடி? 2 சீர்களை கொண்டது குரலடி என்று அழைக்கப்படும், 3 சீர்களை கொண்டது சிந்தடி, 4 சீர்கள் அளவடி, 5 சீர்கள் நெடிலடி, 6 அல்லது 6க்கு மேற்பட்ட சீர்கள் களி நெடிலடி என்று அழைக்கப்படும். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 81. செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையை தான் தொடை என்கிறோம். தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அப்போ பாருங்கள், அந்த என்னென்னு பாருங்கள். மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. இதில் நம்மளுக்கு மோனை, எதுகை, இயைபு, இந்த அளபடையிலையும் ஒரு சில நேரங்களில் கொஸ்டின் வந்திருக்கு. இது எல்லாமே முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு புத்தகத்தில் இல்லாத தகவல்கள்லாம் இந்த எதுகை மோனை தொடையில் நிறைய கேட்குறாங்க. அதை என்னென்ன தொடைகள் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அதெல்லாம் உங்களுக்கு இதில் வச்சுருக்கேன். கேள்வி எண் 83 பாருங்கள். தொடை வகை. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை, இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசையை ஒன்றி வர தொடுப்பது இயைபு. ஒரு பாடலின் இறுதிச்சீர் அடுத்த பாடலின் முதல் சீராக வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. அடுத்து பாருங்கள். இதுதான் ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நடந்த குரூப் 4ல் கூட 2 கொஸ்டின் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. இது எல்லா கொஸ்டின்லேயுமே உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்பாங்க எதுகை மோனையில் இருந்துட்டு. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், சீர்கள் பாருங்கள். முதல் 1வது சீரும் 2வது சீரும் ஒன்றி வர தொடுப்பது இணை அப்படின்னு இணைத்தொடை அப்படின்னு அழைக்கப்படும். 1, 3 பொழிப்பு, 1, 4 ஒருவு, 1, 2, 3 சீர்களும் ஒரே மாதிரி வந்தால் அது கூளை. அதாவது முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது கூளை மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது கூளை எதுகை அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். மேற்கதுவாய்க்கு 1, 3, 4 சீர்கள் ஒரே மாதிரி இருக்கும். கீழ்கதுவாய்க்கு 1, 2, 4 சீர்கள் ஒரே மாதிரி இருக்கும். முற்றுக்கு 4 சீர்களுமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரே எழுத்து வந்திருக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்த்துக்கணும். அப்போ பாருங்கள், நல்லா இதுதான். இந்த இதை கண்டிப்பாக நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும். 1, 2 வந்தது இணை,
1 3 ஒரு சீர்கள், 1வது சீரும் 3வது சீரும் ஒரே மாதிரி இருக்குது. பொழிப்பு. 1வது சீரும் 4வது சீரும் ஒருவு. 1 2 3 கூளை. 1 3 4 மேற்கதுவாய். 1 2 4 கீழ்கதுவாய். 1 2 3 4 முற்று. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோட எடுத்துக்கிட்டு நோட் பண்ணி கூட நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பலவுள் திரிகை, அதாவது புத்தக பின்பக்க வினாக்கள் பார்க்குறோம். கேள்வி எண் 84. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூற்று: பெரியார் உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும் அவ் என்பதனை அவ் எனவும் சீரமைத்தார். சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அப்போ அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் எழுத்துக்களில் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஆங்கில எழுத்து ஒரே 26 எழுத்துக்களில் வச்சு அது வந்து உலகத்தில் ஒரு முக்கிய மொழியாக இருக்குது. அது மாதிரி நம்மளுடைய எழுத்துக்களை வந்து தட்டச்சில் கோர்ப்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு எழுத்து சீர்திருத்தத்துக்கு முக்கிய பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறதுல அவர் நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. கேள்வி எண் 85 பாருங்கள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது, இக்குறளில் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு யாது அப்படின்னு பார்க்குறோம். இதில் பாருங்கள், பிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதாவது பெரிது அப்படிங்கிறத பார்க்குறோம். பெருங்கிறது நிறைவுன்னு வந்தால் பிறப்பு என்று பொருள்படும். அப்போ நேர்நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு. இந்த பெரிது அப்படிங்கிறத அசைப்பிரித்தீங்கன்னா பே குறில் ரீ குறில் இருகுறில் வருது. அப்போ கடைசி எழுத்து ஊல முடிஞ்சிச்சுன்னா அதை நிறைவு அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அப்போ நிறைவு வந்துச்சுன்னா பிறப்பு என்று பொருள். அப்போ நேர்நாள் நிறைமலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு. அப்போ இது ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு பிறப்பு தான். இது புத்தகத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 86 பாருங்கள். முண்டி மோதும் துணிவே இன்பம், இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. துணிவு. பாருங்கள், எதை உருவகப்படுத்துறாங்க? துணிவே இன்பம் அப்படின்னு உருவகிக்கிறாங்க. அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. முண்டி மோதும் துணிவே இன்பம், துணிவை தான் இங்கே இன்பமாக உருவகப்படுத்துகிறாங்க. அப்போ ஆன்சர் துணிவு தான். கேள்வி எண் 87 பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இது விடை. இதுக்கேற்ற வினாவை கேட்குறாங்க. இது நிறைய இப்போல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. பாருங்கள், பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. அடுத்து பாருங்கள், பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது, பானை எதனால் நமக்கு பயன்படுகிறது, பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது, இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்போ அதுக்கு சரி ஆன்சர் பாருங்கள், பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. அப்போ எது எப்படி இதுக்கான சரியான வினா எது? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது, பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆங்கிறது தான் சரியானது. கேள்வி எண் 88 பாருங்கள். ஞானம் என்பதன் பொருள் யாது? அறிவு. ஞானம் அறிவு. கேள்வி எண் 89. நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே, நீதியின் இருப்பிடமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே. இது யாருடைய பாடல்? உமர் கய்யாம் பாடல். கேள்வி எண் 90 பாருங்கள். திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடு மலை தங்கு புயல் சூழுமலை தமிழ் முனியன் வாழுமலை. எந்த மலை? பொதியை மலை அப்படிங்கிறத ஒரு பாடலை பாடியவர் யாருன்னு கேட்பாங்க, குமரகுருபர். அப்போ திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடு மலை தங்கு புயல் சூழுமலை தமிழ் முனிவன் வாழுமலை பொதிய மலை என் மலையே என்று பாடியவர் குமரகுருபர். அடுத்து பாருங்கள், 91 பொறுத்துக்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேள்விகள் வைப்பாங்க. இது புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது தான். நேர் நேர் நிறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 3 சீர்களில் வருது. அப்போ நிறைன்னு முடிஞ்சிருக்கு. அதனாலேயே இது கனி அப்படிங்கிறதெல்லாம் இதனுடைய வாய்ப்பாடு கனியில் வரணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர் நேர் தேமா, அப்போ நிறையில் முடிஞ்சதுனால தேமாங்கனி. ஓகேயா? இந்த மாதிரி தான் நமக்கு இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும். அடுத்து பாருங்கள், நிறை நிறை நேர். அப்போ இதில் என்ன வரும்? நேர்னு வந்துச்சுன்னா இது காய்ச்சீரில் முடியும். அப்போ காய் அப்படிங்கிறதுல முடியும். அப்போ நிறை நிறை கருவிலம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ காய்ச்சீரில் முடிகிறதுனால நிறை நிறை கருவிலங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய். அடுத்து பாருங்கள், நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம், நேர் 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 தேமாங்காய். அப்போ 3 சீரு நேரில் முடிச்சுன்னா அது காய்ச்சீராக இருக்கும். அப்போ நேர் 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 தேமாங்காய். இந்த அடிப்படையில் நம்ம கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் எக்ஸாமில் உங்களுக்கு பொறுத்துக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எளிமையாக நீங்கள் விடையளிக்க முடியும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 92. கலைச்சொல் அறிவோம். எழுத்து சீர்திருத்தம்
என்பதற்கான ஆங்கில சொல் ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ். எழுத்துரு என்பதற்கான ஆங்கில சொல் ஃபாண்ட். மெய்யியல் அல்லது தத்துவம் என்பதற்கான ஆங்கில சொல் பிலாசபி. அசை என்பதன் ஆங்கில சொல் சிலபல். இயைபு தொடை என்பதன் ஆங்கில சொல் ரைம். ஸோ இதில் நம்மளுக்கு தமிழ் சொற்களை கொடுத்துட்டு இங்கிலீஷ் சொற்களும் கேட்கலாம், ஆங்கில சொல்லும் கேட்கலாம், ஆங்கில சொற்களை கொடுத்துட்டு இங்கிலீஷ் தமிழ் சொற்களும் கேட்கலாம். இப்போ பாருங்கள், ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம், ஃபாண்ட் என்பது தமிழாக்கம் எழுத்துரு, பிலாசபி என்பதன் தமிழாக்கம் தத்துவம் அல்லது மெய்யியல், சிலபல் என்பதன் தமிழாக்கம் அசை, ரைம் அப்படிங்கிற என்பதன் தமிழாக்கம் இயைபு தொடை. அடுத்து நூல்களும் ஆசிரியர்னு பார்க்குறோம். பெரியாரின் சிந்தனைகள் என்ற நூலின் ஆசிரியர் வே. ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை என்பது எஸ்பி சட்டர்ஜி எழுதிய நூல். இதை மொழிபெயர்ப்பு செய்தவர் வி.மு. சாம்பசிவன். அஞ்சல் தலைகளின் கதை வந்து எஸ்பி சட்டர்ஜி எழுதியது. அதனை மொழிபெயர்ப்பு செய்தவர் வி.மு. சாம்பசிவன். அடுத்து பாருங்கள், இதெல்லாம் கடித இலக்கியத்தில் வருது. தங்கைக்கு அப்படின்னா மு. வரதராசன், தம்பிக்கு அப்படின்னா அறிஞர் அண்ணா. இதில் தங்கைக்கு அப்படின்னு மு. வரதராசன் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு அப்படிங்கிறது தான் மு. வரதராசனாக இருக்குது. பட் இருந்தாலும் இது புத்தகத்தில் உள்ள தகவல்னால தங்கைக்கு அப்படின்னு வந்தால் கூட நீங்கள் ஆன்சரை நீங்கள் வந்து கொடுக்கலாம். மு. வரதராசனா தங்கைக்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் நம்ம வந்து ஆன்சர் சேலஞ்சிங் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. மு. வரதராசனார் அவர்களும் எழுதியது வந்து தம்பிக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பின்னால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம 9ஆம் வகுப்பு இயல் 8க்கான ஒரு வரி வினாவிடைகளை தெளிவான விளக்கத்தோடு பார்த்தாச்சு. ஸோ இந்த அடிப்படையில் படித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். குறைந்த நாட்கள் படித்து நீங்கள் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக பாருங்கள். இதில் ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள். இந்த அடிப்படையில் ஏன்னா நம்ம புத்தகத்தை படிக்கிறோம், இதில் உள்ள புத்தகத்தில் உள்ள ஒரு வரி வினாடிகளை விரைவில் பார்க்குறோம், அதை ரிப்பீட் பண்ணுறோம், ஹைலைட் வேறு ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய கண்ணு பார்க்குது, காது கேட்குது, 2 முறை 3 முறைக்கு மேலே காது கேட்குது. இதை தவிர ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே பார்க்குறோம். இந்த அடிப்படையில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எந்த தேர்வுலையும் பொதுத்தமிழில் எளிமையாக எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்கள் அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டிலேருந்தே படிக்கிறவங்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, இன்ஸ்டியூட் போகாமல் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறவங்களுக்குலாம் இது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு போய் சேர்றதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ், கமெண்ட்ஸு, ஷேர்ஸ் வந்து அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ கேள்வி எண் 97 பாருங்கள். ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்னும் பட்டம் இப்போ நம்ம இதில் பார்த்தோம். அதாவது 1938 நவம்பர் 13 சென்னை பெண்கள் மாநாட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட்லேயே பாருங்கள், ஒரு இதை மேட்ச் பண்ணாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து மேட்ச் ஆகிடுது. அப்போ 1938 அப்படிங்கிறது தான் பெரியார் பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் ஆப்ஷன் சியில் தான் 1938 நவம்பர் 13ங்கிறது இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், 27/6/1970 யுனெஸ்கோ மன்றத்தால் தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அப்போ ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்ன பட்டம் 1938 நவம்பர் 13 சென்னை பெண்கள் மாநாட்டில் வழங்கியிருக்காங்க. அப்போ தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டம் 1970 ஜூன் 27 யுனெஸ்கோ மன்றம் வழங்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பின் வருபவர்களில் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி.எம். நாயர், சுப்புராயன், இ.வி. ராமசாமி, ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் வந்து ஈவேரா, அதாவது பெரியார் அவர்கள் தான் இ.வி. ராமசாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இ.வி. ராமசாமி என்பது தான் சரியான விடை. 1924 கேரள மாநிலத்தில் இந்த வைக்கம் கோயில் நுழைவு போராட்டத்துக்கு ஒரு முக்கிய பங்காற்றியதுனால வைக்கம் வீரர் என்று பெரியார் அவர்கள் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த வைக்கம் போராட்டம் நடந்த ஆண்டு 1924. இது இப்போதைக்கு இது 2024 நூற்றாண்டை கடந்து விட்டது. ஸோ இதிலிருந்து கேள்விகள் வரலாம். இதை தவிர வைக்கம் போராட்டத்தை பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பெரியாருக்கு முன் இந்த வைக்கம் போராட்டத்தில் முன்னெடுத்த தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. கே. மாதவன் அவர்கள், கேசவ மேனன் அவர்கள், சார்ஜ் ஜோசப் அவர்கள். அப்போ வைக்கம் போராட்டத்தில் பெரியாருக்கு முன் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் யார்? கே. மாதவன் அவர்கள், அதாவது கே. மாதவன் அவர்கள், கேசவ மேனன் அவர்கள், சார்ஜ் ஜோசப் அவர்கள். அடுத்து பாருங்கள், இந்த வைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1924 மார்ச் 3 அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி
இதில் இன்னொன்று இப்போ சமீபத்தில் வைக்கம் விருது அப்படிங்கிற ஒரு விருதை வந்து தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது இது வரைக்கும் இன்னும் கொடுக்கல. பட் வைக்கம் விருது அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. யாருக்குன்னா ஒடுக்கப்பட்டோருக்காக போராடிய வெளி மாநிலத்தவருக்கு இந்த வைக்கம் விருது அப்படின்னு விருதை நாங்கள் வழங்குவோம் அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழக முதல்வர் சமீபத்தில் ஒரு ஆண்டுக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ வைக்கம் விருது அப்படின்னா யாருக்கு கொடுப்பாங்க? ஒடுக்கப்பட்டோருக்காக போராடிய வெளி மாநிலத்தவருக்கு தான் கொடுப்பாங்க. அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் வைக்கம் போராட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ராமசாமிக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கியவர் நண்பர், உறவினர், தாய்மார், பெற்றோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாய்மார், இங்கே பெண்களை தான் தாய்மார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான விடை தாய்மார் அப்படிங்கிறது தான் இங்கே சரியான விடை. அடுத்து பாருங்கள், பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை அறிவு, நகை, அழகு, சுயமரியாதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பெண்களுக்கு நகைகளை விட அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவர் பெரியார் அவர்கள். அப்போ பெண்களுக்கு நகைகளை விட அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என்று பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை தான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. பெண்களுக்கு நகையோ உடையோ முக்கியம் இல்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் அப்படின்னு பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ பெண்களுக்கு முக்கியமானது அறிவு, சுயமரியாதை. ஆப்ஷன் டி அதுதான் சரி. 1, 4. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 69. தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ அமைப்பு. இது நம்ம பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் யார்? பெரியார் அவர்கள். பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் பெரியார் அவர்கள். அடுத்து பாருங்கள், தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்ற பாடலை பாடி என்று பாரதிதாசன் போற்றுவது யாரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தந்தை பெரியார் அவர்களை. தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது யாரை? தந்தை பெரியார் அவர்களை. இது நம்ம பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், 1944ஆம் ஆண்டு டேஸில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி என்ற பெயர் திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டது. அதாவது நம்ம யூனிட் 9ல் இந்த அரசியல் கட்சிகள், தமிழக அரசியல் கட்சியின் வளர்ச்சியை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் இது மிக மிக முக்கியமான கேள்வி. இது குரூப் 1 பொது அறிவு பாடத்தில் நிறையா கேட்குறாங்க. ஜிஎஸ் பாடத்தில் இந்த மாதிரி யூனிட் 8 யூனிட் 9 கேள்வி கேட்குறாங்க. அந்த அடிப்படையில் பாருங்கள், 1944ஆம் ஆண்டு சேலம் மாநாட்டில் நடைபெற்ற மாநாட்டில் தான் இந்த நீதி கட்சி அப்படிங்கிற பேரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. யார் மாற்றிருப்பாங்கன்னா பெரியார் அவர்கள் மாற்றிருப்பாங்க. இதுக்கு தீர்மானம் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் அப்படிங்கிறத. இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, எந்த ஆண்டு? 1944. எங்கே நடைபெற்ற மாநாடு? சேலம் மாநாட்டில், அதாவது சேலம் நீதி கட்சி மாநாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மாற்றுறாங்க? நீதி கட்சியிலேருந்து திராவிடர் கழகம் அப்படின்னு பேர் மாற்றுறாங்க. யார் மாற்றுறா? பெரியார் அவர்கள் மாற்றுறாரு. இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? அறிஞர் அண்ணா அவர்கள். இந்த அடிப்படையில் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார்? பெரியார் அவர்கள். பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் பெரியார் அவர்கள். இப்போ நம்ம பார்த்தோம், குழந்தை திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, பெண்களுக்கு கல்வி வேணுங்கிறாரு, பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வேணுங்கிறாரு, கைம்பெண் மறுமணம் வேணுங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஆதரித்தவர் வந்து பெரியார் அவர்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்போ நம்ம பகுத்தறிவு பகலவன்னு நம்ம பெரியாரை சொல்கிறோம். ஆனால் அந்த பகுத்தறிவு பெரியாரே, அவர் பகுத்தறிவு பகலவனான்னு பெரியாரே யாரை சொல்கிறாரு? பகுத்தறிவு செம்மல்னு அண்ணல் அம்பேத்கரை சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் பிச்சமூர்த்தி அவர்கள். நம்ம பிச்சமூர்த்தி அவர்களின் பாடத்தை பார்க்கும்போது முதல் கேள்வியாகவே பார்த்தோம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார்? பிச்சமூர்த்தி அவர்கள். அடுத்து பாருங்கள், வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? பிச்சமூர்த்தி அவர்கள். இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இந்த பாடம் பகுதியை பார்க்கும்போது. அப்போ பிச்சமூர்த்தி அவர்கள் வழக்குரைஞராக பணியாற்றியிருக்காங்க, இந்து சமய அறநிலையத்துறையில் பாதுகாப்புத்துறை அலுவலராக பணியாற்றியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள்?
நா பிச்சமூர்த்தி அவர்கள் படைப்புகள். அப்போ பாரதியின் வசன கவிதைக்கு பின் புது கவிதைக்கு வித்திட்டவராக நா பிச்சமூர்த்தி அவர்களை படித்தோம். அதை தான் இங்கே கேள்விகள் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நா பிச்சமூர்த்தி கவிதைகள். நம்மளுடைய கேள்விகள் அப்படியே வராட்டினாலும் அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கேட்பாங்க. பட் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண தெரியணும். அடுத்து பாருங்கள், புது கவிதைகளின் தந்தை என போற்றப்படுபவர் நா பிச்சமூர்த்தி அவர்கள். இங்கே தா பிச்சமூர்த்தின்னு கொடுத்துருக்காங்க. புது கவிதைகளின் தந்தை நா பிச்சமூர்த்தி அவர்கள். அடுத்து பாருங்கள், ரேவதி என்னும் புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? நா பிச்சமூர்த்தி அவர்கள். அப்போ பிக்ஷு ரேவதி என்ற புனைப்பெயர்களில் வந்து படைப்புகளை புனைப்பெயரில் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோம். நா பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். நா பிச்சமூர்த்தி அவர்கள் எந்தெந்த பெயர்கள் வந்த புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதுகிறாங்க? ரேவதி, பிக்ஷு அப்படின்னு பார்த்தோம். அதில் இங்கே ரேவதி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியான விடை நா பிச்சமூர்த்தி தான். அடுத்து பாருங்கள், இதே பாருங்கள், பிக்ஷு ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி. நம்மளுக்கு கேள்விகள் இது இப்படி தான் கேள்விகளில் கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், தவறான இணையை தேர்ந்தெடுத்துக்க எழுதுக. ஆசிரியர் பேரும் பணியாற்றிய இதழ்களின் பேர் கேட்டிருக்காங்க. நா பிச்சமூர்த்தி அன்னம் எடுத்துவதுன்னு கொடுத்துருக்காங்க. பாரதியார் இந்தியா விஜயான்னு கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீ ராஜேந்திரன் நவ இந்தியா ஹனுமான் கொடுத்துருக்காங்க. இதில் தவறான இணையை கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், நா பிச்சமூர்த்தி அவர்கள் பணியாற்றிய இதழ்கள் வந்து அன்னம் எடுத்துவதுவா? கிடையாது. நம்ம பார்த்தோம் நவ இந்தியா ஹனுமான் அப்படிங்கிற இதழில் வந்து அவர் பணியாற்றியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒன்று வந்து தவறு. அப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள், பாரதியார் வந்து இந்தியா விஜய இதழ்களில் பணியாற்றினார். அப்போ 2 சரி. பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் நிலம் தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இந்த இதழில் பணியாற்றினார். ஸோ 3 சரி. மீ ராஜேந்திரன் அவர்கள் நவ இந்தியா ஹனுமான் அப்படிங்கிற இதில் பணியாற்றலை. அப்போ இது தவறு. அவர் பணியாற்றிய இதில் வந்து அன்னம் எடுத்துதல் அப்படி மீரா, அதாவது மீ ராஜேந்திரன்னா மீரா அவர்கள், கவிஞர் மீரா அவர்களை பற்றி தான் கொடுப்பாங்க. மீரா அவர்களின் இதழ் அன்னம் எடுத்துவது அப்படிங்கிறதா சரியான விடை. இங்கே ஒன்றுமே கிடையாது. நா பிச்சமூர்த்திக்கு வந்து மீரா அவர்களை தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் தவறான இணையை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 4 அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து சரியான விடை. ஏன்னா நம்மளுக்கு கேட்டது தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. 1 4 நம்ம வந்து சரியான விடை 3 2 3 அப்படின்லாம் கொடுத்துடக்கூடாது. நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஸ்டினை தெளிவாக படிச்சுட்டு, ஏன்னா நம்மளுக்கு தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு போகலாம். அதனால பிரச்சனை கிடையாது. தெரிஞ்ச கொஸ்டின்லேருந்து ஒரு கேள்வி கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டினை அது ரொம்ப கஷ்டம். வந்து நம்மளுடைய வேலை வாய்ப்பை வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யணும்னா தெரிஞ்ச கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கூட நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அந்த அடிப்படையில் கேள்விகளை தெளிவாக படிக்கணும். இதற்கு சரியான விடை 1 4. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 16. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆக நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோனைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க எது என்ன பயின்று வந்துருக்குன்னு. அப்போ மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இங்கே பாருங்கள், படமாட கோவில் பகவர்க்கு. அப்போ படமாட பகவர்க்கு, நடமாட நண்பருக்கு, நடமாட நம்பருக்கு, படமாட பகவர்க்கு. 1 3 வந்து இதில் வந்து ஒரே மாதிரி ஒரு சீர்கள் வந்து பொருந்திருக்கு. அப்போ படமாட பா நா அப்படின்னு 1 3 பொருந்திருக்கு. நம்ம பார்த்தோம் 1 3 சரியாக பொருந்துச்சுன்னா அது என்ன முனை? பொழிப்பு முனை அப்படின்னு பார்த்தோம். நம்ம உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட வச்சு உங்களுக்கு ஒரு அட்டவணை வந்து காமிச்சேன். அப்போ 1 3 பொருந்திருந்தால் அது பொழிப்பு முனை. இது 2024 குரூப் 4 கேட்ட கேள்வி. நம்மளுக்கு இப்படி தான் கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், 1 2 வந்தால் அது இணை முனை, 1 3 வந்தால் அது பொழிப்பு முனை, 1 4 வந்தால் அது ஒருவு முனை அப்படின்னு படித்தோம். அப்போ இதில் 1 3 வந்து சரியாக சீர்கள் வந்து சரியாக ஒரே மாதிரி இருக்குது. முதல் எழுத்து ஒன்றி இருக்குது. அப்போ இது பொழிப்பு முனை. 1 3 பொழிப்பு முனை. அதுதான் இதை கம்பேர் பண்ணி கூட படிச்சுக்கோங்க நீங்கள். இதில் உள்ள அதுதான் ஸ்க்ரீன்ஷாட்டு இதில் போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், ஓர் அடியில் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவெடுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுகை தான் வரும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்கள், எது 1 3 4 இதில் பாருங்கள், கீழே நம்மளுக்கு டேபிள் பாருங்கள், 1 3 4 எது பொருந்தி இருந்துச்சுன்னா அது என்னது? மேற்கதுவாய் எதுகை. அப்போ 1 3 4ஆம் சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மேற்கதுவாய் எதுகை. அப்போ இதில் பாருங்கள், மற்ற எதுகைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கூளை எதுகைனா 1 2 3, மேற்கதுவாய்னா 1 3 4, கீழ்கதுவாய்னா 1 2 4, முற்றுனா 1 2 3 4. அதாவது
4 சீர்களுமே ஒன்றி வர தொடுப்பது தான் முற்று எதுகை முற்று மோனை அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் கருமுமே கட்டளைக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், பெருமை கருமை அப்படின்னு இந்த 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ இது எதுகை தொடை, எதுகை அப்படிங்கிறத நம்ம எளிமையாக விடையளிக்க முடியும். அடுத்து பாருங்கள், கேள்வி 35 கொடுத்துருக்காங்க. இது 2023 கேட்ட கேள்வியை. கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை, இக்குறட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், அடி இலபடை தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, முரண் தொடை. இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? மோனை தொடை, எதுகை தொடை, இயைபு தொடை அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். இதில் அடி இலபை தொடை கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, கெடுப்பதுவும் எடுப்பதுவும் இதில் அளபடை எழுத்துக்கள் வந்திருக்கு. அப்போ இடையில் உயிரெழுத்துக்கள் ஒரு சொற்களுக்கு இடையில் உயிரெழுத்துக்கள் ஓசை நிறைவுக்காக வரும்போது அதை அளபடை எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம். நீண்டு ஒழிப்பது அளபடை எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படிங்கிறது அடி அளபடை தொடை. அப்போ அந்த 1வது அடியிலும் 2வது அடியிலும் ஒரே மாதிரி இருக்குது, அளபடை எழுத்துக்கள் வந்திருக்கு. அதனால் இது அடி அளபடை தொடை என்று அழைக்கப்படும். சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், மோனைத்தொடை டேஸ் வகைப்படும், 8 வகைப்படும். மோனைத்தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். நம்ம தொடை 8 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான். அடுத்து பாருங்கள், ஓர் அடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வரை தொடுப்பது முற்று மோனை அப்படின்னு பார்த்தோம். 1 2 3 4 அப்படின்னு 4 சீர்களுமே ஒரே மாதிரி எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது முற்று மோனை அப்படின்னு பார்த்தோம். இதில் பாருங்கள், நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 முற்று மோனை அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 36 பாருங்கள். பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? அறிஞர் அண்ணா தம்பிக்கு கடிதம் எழுதினார். அறிஞர் அண்ணா தம்பிக்கு கடிதம் எழுதினார். ஆப்ஷன் தம்பிக்கு என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? இவரும் தம்பிக்கு தான் எழுதினார். மூவா தம்பிக்கு அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது 2023 கேட்டது. அதாவது இதில் நம்மளுக்கு இப்படி கூட கேட்பாங்க, தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென யார் கடிதம் எழுதினார் அப்படின்னு கூட கேட்பாங்க. அது மூவா அவர்கள் கடிதம் எழுதினார். யாருக்கு கடிதம் எழுதினார்? தம்பிக்கு அப்படின்னு கடிதம் எழுதுகிறார். ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்மளுக்கு கேள்விகள் வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம 9ஆம் வகுப்பு இயல் 8க்கான ஒரு வரி வினா விடைகளை தெளிவான விளக்கத்தோடு பார்த்தாச்சு. அதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்த்தாச்சு. இலக்கண பகுதி, இலக்கிய பகுதி, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் அப்படிங்கிறதுல பெரியார் என்ற பாடப்பகுதி. ஸோ இந்த அடிப்படையில் படிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வுகளில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாகவே பெறலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் முதல் முறையாக பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அதாவது நார்மல் ஸ்பீடில் வச்சு பாருங்கள். ரிவிஷன் பண்ணும்போது இதை 1.5 இது ப்ளேபேக் ஸ்பீடை 1.5ல் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா விரைவில் ஒரு 20 மினிட்ஸில் ஒரு 25 மினிட்ஸில் நீங்கள் இந்த வீடியோ ஒரு இயலை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் முறை படிச்சிங்கன்னா தெளிவான விளக்கத்தோடு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டிலேருந்தே படிக்கிறவங்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு உங்களுக்குலாம் இந்த வீடியோக்கள் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னா நீங்கள் இதில் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் கமெண்ட்ஸும் மிக மிக முக்கியமாக பயனளிக்கும். ஸோ இந்த போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.